அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கோல்ட் மெடலிஸ்ட் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். அதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு எனது உளமார்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன். நான் நேற்று சொன்னபடி இன்றைய நமது தலைப்பானது பஞ்சவட்டி என்னும் காப்பியமாகும். இராமாயண காவியத்தினுடைய ஒரு அங்கமாகும். இது நான் ஏற்கனவே முன்கதை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன். தன் தந்தையாருடைய ஆணை ஏற்ற ராமன் வனவாசம் கிளம்பினார். அவர் கிளம்புகிற பொழுது கூடவே சீதையும் வந்தாள். சீதைக்கு பின்னாலே லக்ஷ்மணனும் போனார். சீதை கேட்டார், நீ ஏன் இங்கே வருகிறாய்? லக்ஷ்மணன் சொன்னார், நீங்கள் இங்கேயோ நானும் அங்கே. நீங்கள் ஏன் போகிறீர்கள்? அண்ணனுக்கு சேவை செய்வதற்காக. அதே போலவே உங்களுக்கு சேவை செய்வதற்காக, உங்களுக்கு துணையாக நானும் வருகிறேன் என்று அவர் கிளம்பி சென்றார். கிளம்பினார்கள். பஞ்சவட்டி என்னும் பகுதியிலே அவர்கள் பரன்குடில் அமைத்தார்கள். அதிலே சீதாவும் ராமனும் ஓய்வெடுத்தார்கள். இரவு நேரம். அப்பொழுது லக்ஷ்மணன் ஒரு பாறை மீது அமர்ந்து கொண்டு அந்த பரன்குடிலை காவல் காத்து கொடுக்கிறார். அந்த காவல் காத்து கொடுக்கின்ற காட்சியை நாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கு அதன் பிறகு உள்ள காட்சியை பார்ப்போம். அதை இங்கே கவிஞர் அவருக்கு சந்தேகம் விட்டது. இந்த நள்ளிரவில் இந்த காட்டுக்குள்ளே இந்த வாலிபன் தனியாக அமர்ந்திருக்கிறானே, இவன் யார்? இவன் எதற்காக அமர்ந்திருக்கிறான் என்று அவருக்கு சந்தேகம் வருகிறது. அந்த சந்தேகத்தை நம்மிடம் அவர் தீர்த்துக் கொள்கிறார். எப்படி தீர்த்து கொள்கிறார்? किस व्रत में है व्रती वीर्य निद्रा का यो त्याग किए. किस व्रत में है व्रती वीर्य. இவரை பார்த்தால் வீரனாக தெரிகிறார். ஏதோ ஒரு கொள்கையோடு ஒரு தவத்தோடு விரதம் இருப்பது போல தோன்றுகிறது. சரி, இவர் எதற்காக விரதம் இருக்கிறார்? விரதம் இருக்க வேண்டிய காரணம் என்ன? சரி, விரதம் என்பது உண்ணாமல் இருப்பது செல்லாம். ஆனால் இவன் உறங்காமல் இருக்கிறானே. நித்ரா கா யோ தியாக் கியே. நித்ரா கா யோ தியாக் கியே. இவ்வாறு அவன் தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு, தூக்கத்தை தொலைத்துவிட்டு இங்கே இருக்கிறானே. இதற்காக அமர்ந்திருக்கிறான். ராஜபோக்கே யோக்கிய ஏ ராஜபோக்கே யோகிய. இவன் அரச போகங்களை அரச சோகங்களை அனுபவிப்பதற்கு ஏற்றவன், பொருத்தமானவன். ஆனால் इस विपिन में, इस जंगल में, उस कुटीर में बना हुआ है प्रहरी. அப்படிப்பட்டவன் இன்றைக்கு இந்த குடிசையிலே ஒரு காவலாளியாக மாறியிருக்கிறான். பிரஹரி என்றால் காவலாளி. காவலாளியாக மாறியிருக்கிறானே. சரி, அப்படி காவலாளி எதை காப்பான்? நம் இப்போது பார்த்தோம், நேற்றோ முந்தினமோ பார்த்தோம். இந்த சனி ஞாயிறு திங்கள் 3 நாட்களே பார்த்தோம். நிறைய காவல்காரர்கள் வாக்குப்பதிவு நடந்த அந்த வாக்குப்பெட்டியை காவல் காத்தார்கள். நிறைய பேர் இருந்தாங்களவா? நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் காவல் காத்தார்கள். ஏன் அதை காவல் காத்தார்கள் என்றால், அந்த வாக்குப்பதிவு அந்த பெட்டியை மிகவும் பத்திரமாக இருக்கணும், மிகவும் முக்கியமானதுக்காக காவல் காத்தார்கள். இரவு போலாக காவல் காத்தார்கள். 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது, நாமெல்லாம் கண்டோம். சரி, இங்கே அவருக்கு என்ன தேவைப்பட்டிருக்கிறது? இந்த காட்டுக்குள்ளே
இங்கே ஒன்றும் இல்லை, எந்த ஒரு மாளிகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் சின்ன ஒரு பரன் குண்டு இருக்கிறது. அதுக்குள்ளே என்ன இருக்கிறது, என்ன அப்படின்னு முக்கியமான பொருள் இருக்கிறது இவனதை காவல் காக்க என்று கவிஞருக்கு சந்தேகம் வருகிறது. राजभोग के योग्य विपिन में जंगल में बैठा आज विराग लिए बैठा आज विराग लिए இன்றைக்கு வைராகத்தோடு, விராகத்தில் வைராகியம், வைராகத்தை ஏற்றுக்கொண்டு இங்கே ஒரு காவலாளியாக அமர்ந்திருக்கிறானே, இவன் யாராக இருக்கும்? சரி, அப்படின்னா அந்த அந்த குடிசைக்குள்ளே இருக்கிறது பனா ஹுவா ஹே பிரஹரி, இவனை காவலாளியாக மாறி இருக்கிறான். உஸ் குட்டியாமே கியா தன் ஹே, அப்படி என்ன அந்த குடிசைக்குள்ளே மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது? इसकी रक्षा में रत इसका तन है, मन है, जीवन है. इसकी रक्षा में எவரை பாதுகாப்பதற்கு அவள் ஈடுபட்டுக்கார். ரத்னால் லகா ஹுவா ஹே, इसकी रक्षा में लगा हुआ है, ஈடுபட்டுக்கிறான். சரி, அப்படி என்ன இருக்கிறது? அதை எப்படி தெரியுமா? அந்த எப்படி அவன் ஈடுபட்டுக்கிறான்? தன் ஹை, மன் ஹை, ஜீவன் ஹை. அதுதான் இவனுக்கு. இவனுடைய உடல் இருக்கிறது, இவனுடைய உள்ளம் இருக்கிறது, வாழ்க்கையும் இருக்கிறது. அப்படிப்பட்ட என்ன அவ்வளோ பெரிய முக்கியமான பொருள் அங்கே இருக்கிறது. அதை இவன் காவல் காக்கிறான். இவனும் அரச போகங்களை அனுபவிக்கிறான் இருக்கின்றான். அப்பொழுது ஏன் இப்படிக்கு அவங்க எல்லாவற்றையும் துறந்து விட்டு, தூக்கத்தையும் துறந்து விட்டு, இதனும் ஒரு விரதம் இருக்கிறானா, தவம் இருக்கின்றானா, இப்படி காவல்காரங்க மாறி இருக்கின்றானே, அதற்குள்ளே என்ன இருக்கிறது? இப்பொழுது அந்த கேள்விக்கு விடை அவரே சொல்கிறார் கவிஞர். मर्त्युलोक मालिन्य मेटने स्वामी संग जो आई है, स्वामी संग, स्वामी के साथ स्त्रियां अपने पति को स्वामी मानती हैं. पति परमेश्वर है, श्लोक சொல்கிறது. स्त्रियां अपने पति को परमेश्वर मानती हैं. वो यहाँ आई है, स्वामी संग अपने पति के साथ यहाँ आई है. कौन आई है यहाँ पति के साथ? राम के साथ सीता यहाँ आई है. वो क्यों आई है? அவள் ஏன் வந்திருக்கிறாள் என்றால், மர்த்தியலோக மாலின்யம் மேட்டே, நாம் வாழ்கின்ற உலகம் வந்து மர்த்தியலோகம், இறக்கும் உலகம். இங்கே பிறப்பவர்கள் நிச்சயம் இறப்பார்கள். ஆனால் அமர்லோகத்திலே, தெய்வலோகத்திலே, ஹெவன் என்பார்களே, சொர்க்கம் என்பார்களே, அங்கே யாருமே இறக்க மாட்டார்கள். இந்த உலகம் வந்து இறக்கின்ற உலகம், சாவுலகம் என்பார்கள், சாக்காடு என்பார்கள். மர்த்தியலோக்கு மாலின்ய மேட்னை, இந்த இறக்கின்ற உலகத்திலே நாம் செய்கின்ற எல்லா பாவங்களையும், மாலின்ய பாவங்களையும், அழுக்குகளையும், கலங்களையும், மேட்னே தூர் கர்னே, நீக்குவதற்காக இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும், கருமைகளையும், அழுக்கையும், களங்கத்தையும் நீக்குவதற்காகவே பிறந்து தன்னுடைய சுவாமியோடு, தன் துணைவரோடு, தன் கணவரோடு இங்கே வந்திருக்கிறாள் ஒரு தேவி. அவள் யார்? தீர் லோக்கி லக்ஷ்மி ஹை. ஏ தீர் லோக்கி லக்ஷ்மி ஹை. இவள் மூன்று லோகத்துக்கும் அதிபதி, லக்ஷ்மி ஆவாள். மூன்று லோகம் என்றால் இகலோகம், பரலோகம், பாதாளோகம் என்பார்கள். இகலோகம் நாம் வாழ்கின்ற உலகம், பாதாள கீழ் உலகம், பாதாளோகம், பரலோகம் என்றால் சொர்க்கம். இந்த மூன்று லோகத்துக்கும் அதிபதியான லக்ஷ்மி ஆவாள் இவள். லக்ஷ்மியுடைய அவதாரம் ஆவாள் இவள், சீதா. தீர் லோக்கி லக்ஷ்மி ஹே. ஆனால் மூன்று லோகத்துக்கும் ஓனராக லக்ஷ்மியாக இருக்கின்ற, முரளியமாக இருக்கிற இந்த சீதாதேவி எங்கே வாழ்கிறாள்? குடிசையிலே வாழ்கிறாள். ஏ ஆஜ் ஏ குட்டி அப்னாயி ஹே. இந்த குடிசையை அவள் தனக்கு விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறாளே, இதன் எப்படி அவசியமானதாக இருக்கிறது? மூன்று லோகத்தையும் அதிபதியாகி இருந்தது இந்த லக்ஷ்மி. இங்கே வாழணும், மிகப்பெரிய மாளிகையில் வாழணும் அல்லவா? அப்படி வாழாமல் இந்த காட்டிலே
ஒரு சிறு குடிசையிலே அவள் தங்கியிருக்கிறாளே, என்ன காரணம்? சரி, இவள் லக்ஷ்மி. வீரவம்ச கி லாஜ் ஜெயி ஹை. ஓ, அவள் சாதாரண பெண்ணல்ல, அவள் வீர பரம்பரையின் மானம் காப்பவள். லாஜ் என்றால் மானம். அதாவது போது வீட்டுக்கு போகின்ற மருமகளை பிறந்து வீட்டுக்கு பெருமையும் போது வீட்டுக்கு புகழையும் வாங்கி தரணும் என்பார்கள் பெண்களுக்கு பொதுவாக சொல்வார்கள் மகான்கள். ஆக பிறந்த வீட்டுக்கு மானம் காப்பவள். அவள் தவறு செய்தால் அத்துணை இழப்பும் இடுக்கும் அவள் போது வீட்டுக்கு தான் போய் சேரும். ஆக தீன் லோக்கி லக்ஷ்மி ஹை அதுவோக்கே வீரவம்ச கி லாஜ் ஜெயி ஹை. இவள் வீர பரம்பரையின் மானம் காத்த வந்த மருமகள். அப்படிங்கும்போது அவன் யாராக இருப்பான்? காவலாளி. அவன் வீணாத்தான் இருப்பான். கியோ வீர் நாகோ பிரகரி. அப்போது அந்த காவல் காக்கின்ற அந்த காவலாளியும் வீரன் தானே. காவலாளியும் வீரனாகத்தான் இருக்க வேண்டும். क्यों ना हो प्रहरी, वो प्रहरी भी वो रखवाला भी वीर वंश का ही होगा. ठीक है, वो वीर वंश का है, लक्ष्मण है. थोड़ा थोड़ा उनको समझ में आ गया कि अंदर कौन है और बाहर कौन है. ठीक है, लेकिन परिस्थिति ऐसी है. सूழ்நிலை எப்படி இருக்கிறது? विजन देश है, निशा शेष है. जन विजन, वो देश, वो जो इलाका है, அந்த ஏரியா, அந்த பகுதி மக்கள் யாருமே இல்லாத ஒரு நாடு. விஜன தேஷ் ஹே, அங்கே யாருமே இல்லை. சரி, நிஷா சேஷ் ஹே, இருள் இன்னும் பாக்கி இருக்கிறது, இன்னும் பொழுது விடியல. நிஷா என்றால் ராத், சேஷ் ஹே பாக்கி இருக்கிறது, இன்னும் பொழுது விடியவில்லை. பொழுது விடிய இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிஷாச்சரி மாயா டஹரி. நிஷாச்சரி என்றால் இரவிலே உலாவுகின்றவர்கள். இது இரவில் உலாவும், இரவிலே உலாவுகின்ற ஆவிகள் இங்கே வரும் அல்லவா. நிஷாச்சரிதால் நிஷாமே சர்ணே வாலி, இரவிலே உலாவுகின்ற, இரவிலே மேய்கின்ற அந்த காற்று கருப்பு இருப்பார்களவா, அவைகள் அங்கே வரும் அல்லவா. அது அங்கே வந்தது. நிஷாச்சரி மாயா டஹரி. சரி, இப்பொழுது அந்த லக்ஷ்மணன் காவல் காக்கின்றான். அப்படி காவல் காக்கின்ற பொழுது அவனால் சும்மா இப்போ கொண்டிருப்பான். ஒன்று எதையாவது நம்ம நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எதையாவது கேட்போம், எதையாவது பேசுவோம், அல்லது தனிமையில் இருந்தால் எதையாவது சிந்திப்போம். ஆக இவன் சிந்திக்கிறான். कोई पास न रहने पर भी जन मन मौन नहीं रहता. நம்முடைய அருகே யாராவது இருந்தால் எதையாவது பேசிட்டு இருப்போம், அட்லீஸ்ட் அட்டையாவது செய்வோம் குறைந்தபட்சம். ஆனால் அங்கே யாருமே இல்லாத போதும் கூட மக்களுடைய மனமானது மௌனமாக இருக்காது. என்றால் மனம் ஒரு குரங்கு என்பார்கள், அது தாவிக்கொண்டே இருக்கின்றார்கள். அது ஜன மன மௌன் நெய் ரத்தா. மக்களுடைய மனம் மௌனமாக இருக்காது. எல்லா மான்களும் சொல்கிறார்கள், மனதை அடக்க என்ன வழி என்றால் தியானம் செய்யுங்கள், கண்ணை மூடிக்கொண்டு தியானம் செய்யுங்கள். ஏதாவது ஒரு பொருளை, உங்களுக்கு விருப்பமான பொருளை எண்ணிக்கொடுங்கள். நெற்றி போட்டிலே அந்த உருவத்தை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து அதையே பார்த்து கொண்டு அதையே நினைத்து கொண்டிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பேர் தான் தியானம் என்பது. தியானம் செய்வதற்கு தெரியும். தனக்கு பிடித்தமான பொருள் எதுவாக தான் பரவாயில்ல, ஆனால் தனக்கு பிடித்தமான பொருள் குருவாக இருக்கும்போது அல்லது இறைவாக இருக்கிற பொழுது இன்னும் விசேஷம். அப்படி நாம் தியானம் செய்கிறவங்க கவனிக்கணும். நீங்கள் இங்கே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தியானத்தில் உட்காந்து சும்மா இருக்கும்போது நம்ம சிந்திக்க மாட்டோம். சும்மா உட்காந்துருக்கோம், எந்த ஞாபகம் வராது. கண்களை மூடி உட்காந்து பாருங்கள், அமர்ந்து பாருங்கள். அப்பொழுதுதான் எண்ண ஓட்டங்கள் நிறைய ஓடிக்கொண்டே இருக்கும்.
இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கின்றது. இன்றைக்கு நான் தியானம் செய்கிறேன். எவ்வளவு தடுத்தாலும் தியானத்தையும் தாண்டி நம்முடைய நிலைவரைகள் எங்கெங்கோ போகின்றது. இதுக்கு என்ன பொருள் என்றால், இன்னும் நாங்கள் அந்த என்னோட மனமானது கட்டுப்படவில்லை என்றே பொருள் இருக்குது. அப்படி யாருமே இல்லாத போது கூட இந்த மக்களுடைய மனசும் சரி, மக்களுடைய மனமானது மௌன் ரகிரதா, அது மௌனமாக இருக்காது, சும்மா இருக்காது. என்ன பண்ணும்? மனக்குரங்கானது ஓடிக்கொண்டே இருக்கும். இங்கு மனம் அலைபாய்ந்து சரி. இப்பொழுது இவருடைய மனம் அலைபாய்கிறது. யாருடைய மனம்? லக்ஷ்மணனுடைய மனமும் அலைபாய்கிறது. ஆப்கி சுல்தா ஹை ஓ ஆப்சே கஹதா ஹை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நாம் சொல்வதை நாமளே கேட்போம், நமக்கு நாமே பதிலையும் சொல்லிக் கொள்வோம். ஆப்கி கஹதா ஹை और ஆப்கி சுல்தா ஹை. அவன் நாம் சொல்வதை நாமளே கேட்போம், அதுக்கு பதிலும் சொல்வோம். இப்படி இருக்கும்போது அவன் தன்னுடைய அந்த லக்ஷ்மணன் தன்னுடைய சிந்தனையில் மூழ்கி இருக்கின்றான். बीच बीच में इधर उधर निज दृष्टि डालकर मोदमयी मन ही मन बातें करता है, धीर धनुर्धर नहीं. बीच बीच में இடையிடையே முகம் பார்க்கிறார். இதர் உதர் தேக்தா ஹை, நிஜ திருஷ்டி டால்கர் தன்னுடைய பார்வையை பதித்து, பார்வையை செலுத்தி, அதை மோதுமையை, அதாவது தன்னுடைய தனிமையை சுகமாக இருக்கிறான், சுகமாக கிடைக்கிறான். மோதுமையை மன்ஹி மன் பாத்தே கர்த்தாய், அவன் மனதுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அவன் யார்? தீர், தைரியமுடையவன். தனுர்தர், வில்லேந்தியவன். இப்படி வில்லை ஏந்திய அவன் வீரன் புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் தனக்குள்ளேயே பேசிக்கொள்கிறான். என்ன பேசுகிறார் தெரியுமா? இங்கே கவிஞர் வர்ணிக்கிறார் அழகாக. கியாஹி ஸ்வச்ச சாந்தினியே, கியாஹி நிஸ்தப்த நிஷா. ஆஹா, மேலே பார்வை வானத்திலே முழுநிலா அழகாக இருக்கிறது, அது தூய்மையாக இருக்கிறது. அதனுடைய அந்த நிலா வெளிச்சம் பளபளப்பாக, வெளிச்சமாக, அழகாக, புனிதமாக இருக்கிறது. ஸ்வச்சை, பியூர், தூய்மையாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த இருட்டு எப்படி தெரியுமா? நிசப்தமாக இருக்குது, யாரும் இல்லாமல் இருக்கிறது. கியாகி நிஸ்தப்த நிஷா, எந்த விதமான கூச்சலோ சப்தமோ இல்லாமல் அமைதியாக இருக்கிறது இந்த இரவு. ஹை ஸ்வச்சந்த சுமந்த வா கந்தவோ நிரானந்த ஹை அவர்கோ திஷா. ஆக இங்கே தூய்மையான காற்று வீசுகிறது. ஸ்வச்சந்த தூய்மையான காற்று, ஃப்ரீ ஏர் ஆகும், தங்குதை இல்லாமல் காற்று வீசுகிறது. என்ன பண்ணுகிறது? அது நமக்கு ஆனந்தத்தை அளிக்கவல்ல நறுமணத்தையும் சுமந்து வருகிறது. இந்த காடு அல்லவா, ஆகவே பூக்களுக்குள்ளே நுழைந்து நறுமணத்தையும் சுமந்து வருகிறது. கவிரசு கூறுவார், நதியில் விளையாடி கொடியில் தரசீவி நடந்த இளம் தென்றலே என்பார். தென்றல் எப்படி வருதாமா? இதே போல் பொதிய மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் என்பார். அப்படி இங்கே இந்த ஃப்ரீ ஏரு எப்படி வருதாமா? அழகாக வருதாமா, சுதந்திரமாக வருகிறதாமா. அப்புறம் அழகாக வருகின்ற வழியிலே பூக்களுடைய நறுமணத்தையும் சுமந்து கொண்டு வருகிறதாமா. அதன் காரணமாக ஆனந்தம் இல்லாமல் யாரும் இல்லை. நிரானந்த ஹை கோன் திஷா, ஆனந்த நிரானந்த, எந்த ஒரு திசையும் ஆனந்தம் இல்லாமல் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? எல்லா திசையும் அந்த நறுமணத்தால் ஆனந்தப்படுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. बंद नहीं आज भी चलते हैं நீதி நட்டி கே காரிகலாம். விதி என்ற நாட்டியக்காரி, அவருடைய செயல்பாடுகள் என்ன பண்ணுவாங்க? நாட்டியக்காரா ஆடுவாள், பாடுவாள் இல்லையா? விதி என்ற நாட்டியக்காரருடைய செயல்பாடுகள் ஆட்டமும் பாட்டமும் இப்பொழுதும் இருக்கிறது. ஆட்கள் இல்லாவிட்டாலும் கூட அது தொடர்ந்து நடக்கிறது. அதாவது இயற்கை தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. नियति नटी के कार्यकलाप अब भी जारी है. पर
कितने एकांत भाव से कितने शांत और चुपचाप. அது இப்போ நாட்டியம் ஆடும்பொழுது ஆட்டமும் பாட்டமும் வாத்திய கவிசை இருக்கும், பாடுகின்ற இசை இருக்கும். நான் நாட்டம் ஆடும்போது அவருடைய கொலுசு சத்தம் கேட்கும். ஆனால் இங்கே என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. ஆனால் இயற்கை என்ற கன்னி நாட்டியம் ஆடுகிறாள், எல்லாமே செய்கிறாள். ஆனால் தனிமையாக ஏகாந்த பாவசே தனிமையான உணர்வோடு இருக்கிறாள். எவ்வளோ அமைதியாக இருக்கிறாள், எவ்வளோ பேசாமல் இருக்கிறாள். பேசாமல் இருக்கிறாள், பேசாமல் இருக்கிறாள். சரி, அப்போது இவர் பேசாமல் இருந்தார். இயற்கை பேசாமல் தன்னுடைய வேலையை செய்து முடிக்கிறது. இவரும் லக்ஷ்மணனும் பேசாமல் தன்னுடைய வேலையை செய்கிறார். அதாவது தன்னுடைய உள்ளத்திலே பலவாறாக சிந்திக்கிறார். என்ன சிந்திக்கிறார்? ஹை பிகேர் தேத்தி வசுந்தரா மோதி சப்கே சோனே பர். இங்கே கவிஞர் சொல்கிறார், வசுந்தரா என்றால் பொன் விளையும் பூமி என்பார்கள். பேர் வைப்பாங்க, அந்த காலத்தில் வைப்பாங்க. வசுந்தரா தேவின்னு பேர் வைப்பாங்க. இந்த பூமியானது, இந்த பூமாதாவானது எல்லாரும் தூங்கிய பிறகு, எல்லாரும் உறங்கிய பிறகு வானத்திலே இருந்து முத்துக்களை கொட்டுகிறது. ஹை பிகேர் தேத்தி வசுந்தரா. இந்த இயற்கையானது பிகேர்னா ஸ்ப்ரெட் பண்ணதாங்க, அங்கங்கே தெளிக்கிறதாங்க. வானத்திலிருந்து முத்துக்களை தெளிக்கிறது. அப்படின்னது என்னது? அப்படி என்றால் முத்தி. ஓஸ்கி பூந்தே, பனித்துளிகள் இந்த மாதிரி இருக்கும், முத்தை போல் இருக்கும். கவிஞர் பாடுவார், கவியரசர். பனித்துளி ஒன்று சிப்பியில் விழுந்து வந்தது முத்து என் மன்னவன் சொத்து என்று பாடுவார். எனக்கு பெரியப்பட்ட பேர். பனித்துளி ஒன்று சிப்பியில் விழுந்து வந்தது முத்து என் மன்னவன் சொத்து என்பார். அதே கவிஞர் நிறுத்த பாடுகிறார். இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழை என சொல்வார். இங்கே இரவானது என்ன பண்ணுகிறது? எல்லாரும் உறங்கிய பிறகு மேலே இருந்து ஒவ்வொன்றாக பனித்துளி அப்படியே கொட்டுகிறது, சிதறடிக்கிறது. பிகேர் தேத்தி வசுந்தரா சப்கே சோனே பர். அனைவரும் உறங்கிய பிறகு நள்ளிரவிலே இந்த இயற்கை அன்னையானது மேலே இருந்து வானத்திலே இருந்து முத்துக்களை ஸ்ப்ரெட் பண்ணுது, சிதறடிக்கிறது, கொட்டுகிறது. சரி, அந்த கொட்டிய முத்துக்களை யார் எடுப்பார்கள் என்று சொன்னால், சூரியன் விடுத்த உடனே எடுத்துக்கிறான். நாங்கள் மட்டும் நாங்கள் தூங்கிட்டு இருப்போம். சூரியன் உச்சக்கப்புறம் நாங்கள் இருப்போம். சூரியன் வந்து நாங்கள் போய் நின்றுப்போம். ஆனால் அவன் என்ன பண்ண தெரியுமா? எல்லாருக்கும் முதல்ல எடுத்து அந்த கொட்டிய எல்லா முத்துக்களையும் ஒவ்வொன்றாகவும் பொறுக்கி விடுகிறான், கலெக்ட் பண்ணிக்கிறான். ரவி பட்டோர் லேத்தாய் உஸ்கோ சதா, எப்போதும் டெய்லி சபேரா ஹோனே பர். காலை ஆனதும் பொழுது விடிந்ததும் ரவி சூரியன் அதை ஒன்றாக கலெக்ட் பண்ணிக்கிறான், பொறுக்கி எடுக்கிறான். என்ன மீனிங்னா தெரியுமா? பனித்துளி காலையில் இரவு இல்லாமல் இருக்கும். இங்கே இருக்கும் அந்த பூ இதழ் மீது, இலை மீது, அல்லது இந்த புற்கள் மீது படுத்திருக்கும். பொழுது வச்ச உடனே அவை என்ன ஆகும்? அவை கலைந்து போய் நீராக போயிடும். இதான் சொல்கிறார் அழகாக. அந்த இயற்கையானது பனியை கொட்டுகிறது. எல்லாரும் மக்கள் எழுந்து அதை எடுத்துக் கொடுக்க முன்னதாகவே என்ன பண்ணுறான்? சூரியன் வருகிறான், அதை ஒன்றாக கலெக்ட் பண்ணிக்கிறான். ரவி பட்டோர் லேத்தாய் உன்கோ சதா என்று இப்பொழுதும் சபேரா ஹோனேப்பர். அவர் சரி, அதை என்ன பண்ணுறாங்க? அதை தானே வச்சுக்கிறானா? இல்லை. விராமதாயினி அப்படி சந்தியா கோ दे जाता है. விராமதாயினி அப்படி சந்தியா கோ दे जाता है. ஓய்வெடுக்கப் போகின்ற தன்னுடைய மாலை கண்ணிக்கு, காலை கண்ணிக்கு சந்தியா வந்து நண்பார்கள். நீங்கள் பாட்டு சந்தியா, இரண்டு சந்தியா உண்டு. ஒன்று விடியற்காலை சந்தியா, இன்னொன்று மாலை சந்தியா. ஆக்சுவலாக சந்தியா தான் மாலைன்னு அர்த்தம். ஆனால் காலை சொல்வார்கள். சந்தியாவை என்ன பண்ணுவாங்க சில பேர், பெரும்பாலான பார்த்தால், அதாவது ஆச்சார வாழ்க்கை வாழ்பவர்கள் ஒரு நாளைக்கு 2 முறை சந்தியாவந்தனம் செய்வார்கள். அது காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை. இரவு பூரா விடுத்திருந்த
பொழுது விழுந்த உடனே ஓய்வெடுக்கப் போகின்ற விராமதாயினி, ஓய்வெடுக்கப் போகின்ற அப்போ நீ சந்தியாக்கோ தன்னுடைய காலை கண்ணிக்கு அதை கொடுத்து விடுகிறான் சூரியன். शून्य श्याम तनु इसमें उसका नया रूप चलता है. இப்பொழுது அந்த அவள் உடம்பு படுக்கிறது இருட்டாக்குறது, இருட்டு கூடப்பட்டிருக்கும், தான் இருக்கும், கருப்பாக தான் இருக்கும். சூன்ய யாரும் இல்லாத ஷியாம கருத்த உடம்புடைய அந்த இரவுக்கு சந்தியாவுக்கு உஸ்கா நயா ரூப் ஜனத்தாய் அவளுடைய புதிய ரூப் தெரிஞ்சுக்கிறது. என்ன மெல்ல அப்படியே இருட்டு சென்றோடனே கருப்பு போயிடும், என்ன மெல்ல மெல்ல மஞ்சள் நிறம் வந்துடும், அப்புறம் அப்படியே சிகப்பு வந்துடும், அப்புறம் பொழுது பிடிச்சிடும். ஆக சூன்யத்திலே அவள் மறைந்து போகிறாள். மறைந்து போகின்ற பொழுது அவளுக்கு புதிய வடிவம் வருகிறது. அதை எடுத்துக்கொண்டு இவள் புதிய வடிவை ஏற்றுக்கொள்கிறாள். அப்போ என்னது, இரவிலே அந்த பனித்துளி கீழே கொட்டப்படுகிறது, காலையிலே அது சூரியனால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அது போகின்ற பொழுது விடுத்து திருப்பி விடைபெற்று கொண்டு செல்கின்ற சந்தியாவுக்கு அதிகாலைக்கு அந்த தான் பொறுக்கிய அந்த முத்துக்களை கொடுத்து விடுகிறான். அதுவும் தன் நிறம் மாறி, கருமையின நிறம் மாறி புதிய நிறத்தோடு புதிய தோற்றத்தோடு அது திரும்புகிறது. இத்துடன் இந்த இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். நாளை அடுத்த இங்கே நாம் எங்கே படித்தோம், அந்த இலக்கியங்கள் அழகையெல்லாம் இங்கே கவிஞர் இங்கே பாடலை பார்த்தோம். அதை உருவகப்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறார். கவிஞர் மிக அழகாக இருக்கிறது. இந்த செயல்முடைய சுவையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு வரியும் மிக அழகான வரிகள், நமக்கு செவிக்கு இன்பத்தை அளிக்கும் வரிகள். அதை நீங்கள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டுவதற்காகத்தான் நான் இந்த புத்தகத்தை, இந்த பாடத்தை ஒவ்வொரு வரியாக நான் எடுத்து தொடங்கினேன். ஆகவே இதனுடைய பொருளை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த கவிஞருடைய இந்த சிறப்பான வரிகளை, அந்த சுவையை நீங்கள் அருந்தி கேட்டு நீங்களும் படித்து ஆனந்தப்பட வேண்டும். என்றால் சாகித்ய ஆனந்த பிரம்மானந்த சகோதரர் இருப்பார்கள், காவியானந்த பிரம்மானந்த சகோதரர் இருப்பார்கள். இறைவனை அடைக்கின்ற போல் கிடைக்கும் ஆனந்தம் இருக்கிறதே, அதற்கு ஈக்குவலான சமமான ஆனந்தம்தான் நாம் இலக்கியம் படிப்பது, அது இலக்கியத்தை கேட்பது என்பார்கள். அப்படிப்பட்ட இந்த அழகிய கவிதையை கவிஞர் திரு மகிஷன் குப்தி அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதன் சுவையை நீங்கள் தொடர்ந்து கேட்டும் படித்தும் அறிந்தும் ஆனந்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த நாளை தங்களை சந்திக்கிறேன். கவியர் காவிய என்ற தலைப்பிலே தங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து விடைபெறுவது சுந்தரராஜன். நன்றி.